சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மருத்துவர்களுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தும் தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். தொலைக்காட்சியில நடந்த அத்தனையும் நான் நேரடியா பார்த்தேன். மிகப்பெரிய ஒரு புனித தொழிலை செய்பவர்கள் டாக்டர்கள் தான். பாதுகாப்பு இல்லை அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. பட் நான் நேராக போய் டாக்டர் பாலாஜியும் அவங்க துணைவியாரையும் பார்த்துட்டு தான் நான் வந்தேன். தலை ஃபுல்லாக ஸ்கல்லில் அவருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கு, காதுக்குள்ளேயும் கத்தி குத்து நடந்திருக்கு, ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொன்னார். அவர் கெட் வெல் சூன் டாக்டர் அப்படின்னு விஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதனால ஒரு விஷயத்த சொல்கிறேன். நேற்று இதே நடக்கும்போது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஹரிகரன் அப்படிங்கிறவரும் தாக்கப்படுகிறார். இது இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க அனைத்து இடங்களிலும் பரவலாக இது நடந்து கொண்டிருக்கு. இங்கே நீங்கள் எப்படி தொடர்ந்து எமது செய்தியாளர் சசிதரன் களத்தில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். சசி, வணக்கம். தற்பொழுது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன? விரிவாக விவரிங்க. நேற்றைய தினம் மருத்துவர் பாலாஜி ஜெகநாதன் கத்தியால் குத்தி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில அவரை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்திப்பதற்காக இன்று வருகை தந்தார். நேரடியாக 6வது தளத்தில் இருக்கக்கூடிய மருத்துவரை நேரில் சந்தித்து அவர்கள் உடல்நலம் குறித்து கேட்டறிந்த பின்பர் செய்தியாளர்களை சந்தித்தார். பாதுகாப்பு வேண்டி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மருத்துவர்களின் போராட்டத்திற்கு தேமுதிக துணை நிற்கும், அவர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் அவர்களின் உயிர் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு தகவலை செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மருத்துவமனை வளாகத்தின் வெளியே மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அவர்களுடன் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்களின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும், அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தேமுதிக தங்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து என்றும் உங்களுக்கு துணை நிற்கும் என்ற கோரிக்கையை ஒரு உறுதியை மருத்துவர்களிடம் அவர் எடுத்துரைத்திருக்கிறார். தற்போது மருத்துவமனை வளாகத்தின் வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்களுடன் அவர் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் காட்சியில் தான் நம்மளை காண முடிகிறது. கள விவரங்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி சசி. தொலைக்காட்சியில நடந்த அத்தனையும் நான் நேரடியா பார்த்தேன். மிகப்பெரிய ஒரு புனித தொழிலை செய்பவர்கள் டாக்டர்கள் தான். பாதுகாப்பு இல்லை அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. பட் நான் நேராக போய் டாக்டர் பாலாஜியும் அவங்க துணைவியாரையும் பார்த்துட்டு தான் நான் வந்தேன். தலை ஃபுல்லாக ஸ்கல்லில் அவருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கு, காதுக்குள்ளேயும் கத்தி குத்து நடந்திருக்கு, ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொன்னார். அவர் கெட் வெல் சூன் டாக்டர் அப்படின்னு விஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதனால ஒரு விஷயத்த சொல்கிறேன். நேற்று இதே நடக்கும்போது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஹரிகரன் அப்படிங்கிறவரும் தாக்கப்படுகிறார். இது இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க அனைத்து இடங்களிலும் பரவலாக இது நடந்து கொண்டிருக்கு. இங்கே நீங்க எப்படி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.